சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த அற்புதமான ஒரு நாள். திருமாலும் பிரம்மாவும் சிவனுடைய அடியும் முடியும் காண முடியாமல் சிவபெருமானை லிங்கோத்பவராக தரிசித்த நாள். பிரளயத்தினால் பிரபஞ்சம் அழிந்த பிறகு சிவனை நோக்கி பார்வதி தவம் செய்து பிரபஞ்சத்திலுள்ள உயிர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்த நாள். அதுதான் நம்மளுடைய மகா சிவராத்திரி. இந்த மாதிரி சிவராத்திரிக்கு நீங்கள் நிறைய கதைகளை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சிவராத்திரி எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற உண்மையான காரணத்தை தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஸ்மால் வண்டர்ஸ். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க கேட்குறீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட கதைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ டைரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆன்மீகத்துலேயும் சரி அறிவியல்லையும் சரி சந்திரன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம் இல்லையா? ஏன்னா அது நம்ம பூமிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க, ஜோதிடத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மனதையும் அதோட எண்ணங்கள், நம்மளுடைய அந்த மனதோட தன்மையை அதை கட்டுப்படுத்துறது சந்திரன் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ இந்த சந்திரன் 15 நாட்களுக்கு வளர்பிறையாகவும் 15 நாட்களுக்கு தேய்பிறையாகவும் இருப்பார். அந்த 15 நாட்களுக்கு ஒரு தடவை தான் நமக்கு அமாவாசையும் பௌர்ணமியும் வருது இல்லையா? இப்போ இந்த அமாவாசைக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு முதல் நாள், அதை தான் நம்ம சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த 14வது நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிவராத்திரியோட திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவராத்திரி ஒவ்வொரு மாதமுமே நமக்கு வருது. அதை மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சந்திரன் வளர்பிறையாக இருக்கும்போது நமக்கு எண்ணங்கள் நல்லா பாசிட்டிவாகவும் நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்போம். அதே சந்திரன் தேயும் போது அதோடைய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மனதுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் மனசு ஒரு நாள் இந்த விஷயத்த நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கும். மறுநாள் இந்த விஷயம் எனக்கு தேவையே இல்லை, இது இல்லாமவே நான் வாழ்ந்துருவேன்னு நினைக்கும். அதே மனசு அடுத்த நாள் இது நம்ம கண்டிப்பாக தேவை தான், நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும். இந்த மாதிரி மனசோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தேய்பிறை ஆகும்போது இந்த மனதுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா தீய எண்ணங்கள் அதிகமாக வர்றதை வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த சந்திரன் தேய பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான மனம் பதற்றமாக இருக்கலாம், மனத்தில் அதிகமான எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம். இந்த மாதிரி நிறையா இந்த நம்மளுடைய இதில் சொல்லணும்னா மூட் ஸ்விங்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டில் மனதோட எண்ணங்கள் நம்மளை ஆட்டி படைக்குது. இந்த தீய எண்ணங்களால் மனுஷன் என்ன பண்ணுறான், தப்பு பண்ணுறான். அதனால் அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா பாவங்கள் செய்யுது. கரெக்டாக? ஸோ இதை கண்டுபிடிச்ச நம்மளோட முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேய்பிறை அதாவது அந்த 15வது நாள் அமாவாசை ஆகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாட்களை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் சந்திரனோட ஒளி ரொம்பவே கம்மி ஆகிடும். ஸோ இந்த 4 நாட்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மனசை கட்டுப்படுத்தணும். இந்த அலைப்பாயிர மனசை கட்டுப்படுத்தி சிவன் மேலே பக்தி வச்சு அந்த மனசை நம்ம கட்டி போடணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமாக தான் நம்ம இந்த எண்ண ஓட்டங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம எந்த தப்பான விஷயத்தையும் செய்ய தோணாது. ஸோ அது மூலமாக நமக்கு பாவங்களும் சேராது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 15வது நாளுக்கு முன்னாடி 4 நாட்களை அவங்க இறை பக்திக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அமாவாசைக்கு முதல்ல வர 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி, துவாதசி, அதுக்கப்புறம் திரியோதசி அதாவது பிரதோஷம், அப்புறம் நம்மளுடைய சதுர்த்தசி, அதான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து தான் அமாவாசை.
இதே தான் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற 4 நாட்களுமே இதே திதி தான் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த 4 நாட்களையுமே வந்து நம்ம கடவுள் கூட இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு முன்னோர்கள் தீர்மானிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகாதசிக்கு வந்து நம்ம பெருமாளை நோக்கி விரதம் இருப்போம். பிரதோஷம் சிவராத்திரிக்கு வந்து சிவனை நோக்கி நம்ம வந்து விரதம் இருந்து பக்தி செலுத்துவோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம எண்ண ஓட்டங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம நம்ம வந்து தீய எண்ணங்கள்லேருந்து வெளியே வந்து எந்த பாவமுமே செய்யாமல் இருப்போம். அப்போ கர்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த நாட்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு மாத சிவராத்திரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரவு 12 மணி வரைக்குமே வந்து சிவ பூஜை வந்து செய்வாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து தூங்க போவாங்க. இப்போ இந்த சிவ பூஜை ஒவ்வொரு மாதமுமே மாத சிவராத்திரி செஞ்சு அதை முடிக்கிற நாள் தான் எங்கே வரும்னா நம்ம மாசி மாதத்தில் வர்ற தேய்பிரை சதுர்த்தசி தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பூஜை வந்து ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. அதை தான் நம்ம வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். இப்போ இந்த எண்ண ஓட்டங்களை வந்து நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைகள் மூலமாக, விரதங்கள் மூலமாக, அது மாதிரி தியானம் மூலமாக தான் அந்த எண்ண ஓட்டங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 4 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து உணவு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சந்திரனோட ஒளி வந்து அதிகமாக கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம் அறிவியல் ரீதியாக. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி விரத முறைகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி தான் நம்ம முன்னோர்கள் வந்து அறிவியலையும் சரி ஆன்மீகமாகவும் சரி நமக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன் வந்து நம்ம மகா சிவராத்திரியை வந்து தேவை அப்படின்னு முன்னோர்கள் நினச்சிருக்காங்க, எப்படி அந்த இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்கு நான் வேற ஒரு நல்ல கதையோடு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும்